நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்டர், நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை எதுக்கு முன்ன ஏரிய குப்பமேடாக்குனவன் யாரு? எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது. ஏரிய தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா, ஏரி பகுதி. இந்த ஒரு இடம் தானே. கூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா? கூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை? கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா? கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அது காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யாரு? எந்த இடமே நீங்க என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா? எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யார் கட்டிருக்கா நான் காட்டுட்டா என் கூட வர்றீங்களா? அதெல்லாம் ஏன் தொடல? ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு, அதனால தொட மாட்டேங்கிற. இவன் எளிய மக்கள், வெறும் வாட்டர்ஸ், அவ்வளவுதானே. அதுல சந்தேகம் இல்லையே. நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போராடினேன். அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை தடுக்குதுன்னு தான் இடிச்சாங்க. இங்கேயே காசாக்கராண்ட மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது, அதான் இடிக்கிறாங்க. அவ்வளவு நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்லுங்க பாப்போம். நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்டர், நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொடுக்க எதுக்கு முன்ன? இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி. கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்திலே எந்த இடத்துல அப்படி அமையாது. அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி. உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்குனவன் யாரு? எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது. நீ அந்த பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார்? யார்கிட்ட பதில் இருக்கு? இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள். இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா? எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச? அந்த ஏரியை நீ எப்படி மூண? குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட. நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்களா நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு. வள்ளுவர் கோட்டம் எதுல கட்டிருக்கு? நீரின்றி அமையாது உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிருக்கு? அந்த பகுதிக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா. ஏரிய தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா, ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன். செஞ்ச பெருமக்கள் யாரு? அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கி இடிச்சுடுமா? இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா? நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி, அது அரசு தவறு இருக்கு. அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு, அன்னைக்கு இருந்த அதிகாரம், அன்னைக்கு இருந்த கவுன்சிலர், அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் விட்ட வாங்கி தின்ட்டு. இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அதுக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது. அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுவிட்டு 60 வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடான்னா இனிமே எங்கேயும் ஆக்கிரமிக்க மாட்டீங்க. ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீங்க. நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன். எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு. இடிச்சிருவீங்களா? இடிப்பீங்களா? பாப்போம். இது குரல் இல்ல, அவனுக்கு நாதி இல்ல, வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான். அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்லை. அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை, பார்க்கறதுக்கு கண்களும் இல்லை. அது ஒன்றும் பேசி என்ன இருக்கு? ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம். இப்ப திடீர்னு நான் வந்து எங்க அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன். அப்புறம் மே 18 கூட்டம் வந்து அதுலேயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லேயே பயணம் பண்ணிட்டேன். அது சென்னையில இருந்தா இங்க வந்து படுத்திருப்பேன். சென்னையில இருந்திருந்தேன்னா இங்கே வந்துருந்தேன். இடி பாப்பம் கதறல் தான். அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க, 60 வருஷமா இருக்கேன் ஐயா, 3 தலைமுறை. என் பிள்ளைக்கு போன மாசம் கல்யாணம் பண்ணி இப்போ கற்பமா இருக்கா. இப்போ எடுத்துட்டு போய் நாங்கள் 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேருக்கு வாடகை கொடுப்பான். சின்ன வீடு 1 லட்ச ரூபா இருக்கிறாங்க, 10,000 வாடகை இருக்கிறாங்க.
நாங்கள் எங்கே போய் கொடுக்குறதுன்ற நாங்கள் சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம். இப்போ இது இடிச்சுட்டா இதே மாதிரி 50-60 லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை. 10 பேர் இருக்கிற வீடை 10 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனையோண்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்னா இது சிறையை விட கொடுமையா இருக்கா இல்லையா? அவங்க கதறலை எந்த மொழியில நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்றது சொல்லுங்க. கண்ணீருக்கு ஏது மொழி? இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கணும். அது அவங்களுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு? இடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக, அதை பார்க்க, பேச, அதுக்கு தான் நேரம் இருக்கு. இதுக்கா நேரம் இருக்கு? நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுற பெருமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள், மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள், இயற்கையின் ஆர்வலர்கள், நீங்கெல்லாம் கவனிங்க. அரை எங்கெல்லாம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறது அறிவியல், புவியியல் எல்லாம் தான் சொல்லுது. இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது. 30 அடி 40 அடி மண் வெட்டிக்கிட்டாலே குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு 30 அடி 40 அடி அள்ளி தனியா குளம் வெட்டுறா, ஏரி வெட்டுறான்னா ஆத்துக்குள்ள வெட்டின பெருமக்கள் இவங்க தான். ஒரு மண்ணு கூட எல்லாம் அள்ளி திண்டு 32 ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான். அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறவர் தான். என்னோட வாங்க வைகை, என் ஊர்ல தான் ஓடுது பரமக்குள்ள. அந்த வைகை ஆற்றுல அவ்வளவு மணல், ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவாங்க, சின்னதா வருது, மண் வெட்டிக்கிட்ட இழுத்து அதுல 1,000 ரூபா கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கெல்லாம். இன்னைக்கு எங்க ஆத்துல மண் இல்லை, கருவ மண்டி கிடக்குது. எல்லா அந்த நகரங்களின் கழிவு நீரும் ஓடுற காவாயா மாறிடுச்சு வைகை. இன்னைக்கு தாமிரபரணி கூப்பிடுறது சாய கழிவு, எல்லா ஆலை கழிவு கொட்டுறது ஒரு கழிவு ஏரியா, ஒரு காவாயா மாறிடுச்சு. இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்புல வருதா? மலைகளை எல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏத்திட்டு போறீங்களே. மழை இல்லைன்னா மழை பெற முடியாது, மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்க நீர்நிலையை பற்றி பேசுறீங்க.